இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பிதா தன்னை மேய்ப்பனாக காண்பித்தார். அவருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் ஒரு மேய்ப்பர்களைப் போல தங்களுடைய ஜனங்களை நடத்தினார்கள். இங்கே இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று சொன்னால், பிதாவுக்கு என்னை 100க்கு 100 தெரியும், எனக்கும் பிதாவை 100க்கு 100 தெரியும். ஆதி முதல் நான் அவரோடு கூட எல்லா உலகங்களும் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்னமே இருக்கிறபடியினால பிதாவினுடைய சுபாவங்கள் அத்தனையும் 100க்கு 100 நான் அறிந்திருக்கிறேன். என் சுபாவங்கள் அத்தனையும் அவர் 100க்கு 100 அறிந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை ஆச்சரியப்படும் அளவிற்கு சொல்லுகிறார். நான் என்னுடையவைகளை அறிந்தும், அப்படின்னா என்னுடையவைகள்னால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நம்மை அவர் 100க்கு 100 அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மைத்தான். அவர் தாயின் கருவில நம்ம உருவாகிறதற்கு முன்னமே நம்முடைய எலும்புகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய சதைகள் இவைகளெல்லாம் உருவேற்படுகிற நாட்களுக்கு முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அது உண்மை. என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. என்னுடையவைகளால் என்று சொன்னால் என் ஆடுகளால் நான் 100க்கு 100 அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் 100க்கு 100 அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது ஓகே. ஆனால் என்னை பார்த்து நான் அவரை 100க்கு 100 அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய ரகசியம் என்ன என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த குருடனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் முதல்ல அவரை ஒரு மனிதராக அவன் பார்க்கிறான். இயேசு என்கிற ஒருவர் என்னை சுகப்படுத்தினார், என் கண்களிலே அவர் ஒரு சேரை உண்டாக்கி என் கண்களில் பூசி சீலவாம் குளத்திலே போய் கழுவென்று சொன்னார். திரும்ப அவனுக்குள்ளாக ஒரு வெளிப்பாடு உண்டாகி அவரை தீர்க்கதரிசியாக அறிகிறான். மூன்றாவதாக அவரை மேசியாவாக அறிந்து கொள்ளுகிறான். படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உம்முடைய கிட்டி சேர வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட, நெருக்கத்தோடு கூட நாம் வரும்பொழுது நிச்சயமாக நாமும் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் வேதத்தில் அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த நிருபத்தில் பேதுரு எழுதுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிருபையில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடியினால தகுதியில்லாத என் மேலமுடைய நீர் காட்டுகிற அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் அது வளரணும், அது பெருகணும். அதே போல் ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் நான் வளரக்கூடியவனாக, உம்மை தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் அவனை 100க்கு 100 அறிந்திருக்கிறான், அதே போல் அவனு என்னை 100க்கு 100 அறிந்திருக்கிறான்னு சொல்லிட்டீங்களே, என் ஆடுகள்னு சொன்னால் அவன் 100க்கு 100 அறிந்திருப்பான் என்கிறதை நீங்கள் இவ்வளவு என்னை நம்பி சொன்னபடியினால உம்முடைய சுபாவங்களை அறிகிறதற்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதத்துக்கு நான் ஓடி வருகிறேன். அதுவும் கம்பரிஷன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் சொல்லிட்டீங்களே. ஆகவே இந்த வார்த்தைக்காக நான் என்னை ஆண்டவரே நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அவரை அறிகிற அறிவுக்காக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்ட பவுலும் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 10-11, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவரை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அதாவது அந்த இரகசிய வருகையில் மரித்திருந்தால் அந்த மரித்தவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அதில் எழுந்திருப்பதற்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
அவரை அறிகிற அறிவில் நான் அவரையும் என்று தான் தொடங்குகிறார். இயேசுவை அறிய வேண்டும், 100க்கு 100 அறிய வேண்டும். அவர் என்னை 100க்கு 100 அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, ஆகவே நானும் அவரை 100க்கு 100 அறிய வேண்டும் என்கிறதில் அங்கே பவுல் அத்தனை வாஞ்சியோடு கூட அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன்தான், ஆண்டவரை 100க்கு 100 அறிந்த ஒரு மனிதன்தான் நான் பாவிகளாக இருக்கையில் எனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த ஒரு நல்ல மெய்ப்பன் அல்லவா, தன்னுடைய ஜீவனையே எனக்காக அவர் கொடுத்தார் அல்லவா, முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரே, ஆகவே நான் அன்பு கூறுகிறதற்கு நான் கடனாளி அல்லவா என்கிறதை புரிந்து கொண்ட பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை சொல்லுகிறார். ஆண்டவரை 100க்கு 100 புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த அற்பமான மனிதனை ஒரு விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து அவர் விலையாக வாங்கியிருக்கிறாரே, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? இவைகளை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட, வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்ட, ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதின் மூலமாய் அறிந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இது சும்மா அவர் வாயில் வந்த வசனம் பேசணும் என்பதற்காக அவர் எழுதலை, தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த அத்தனை காரியங்களையும் அப்படியே இருதயத்தை பிழிந்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். 5 முறை நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுக, ஏறக்குறைய 40க்கு 1 குறைய 39 அடிகள் நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அடிகளுக்கு அவருக்கு பஞ்சமில்லை, பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லை, போராட்டங்களுக்கு பஞ்சமில்லை, உபத்திரவத்துக்கு பஞ்சம் இல்லை, வியாகுலத்துக்கு அவருக்கு பஞ்சம் இல்லை, துன்பத்துக்கு, பசிக்கு, நிர்வாணத்துக்கு, நாசமோசம், பட்டயம், இவைகள் எல்லாவற்றிலையும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் தேவ திட்டத்தில் பாடுகள் ஒரு பங்கு என்பதை புரிந்து கொண்டபடியினால, அவரை 100க்கு 100 அறிந்து கொண்டபடியினால, என் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்கிற ஒரு மனிதனின் வார்த்தைகள் தான் இவைகள். நான் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறுகிறேன், அது அவருடைய ஒரு திட்டம். அதே போல் இன்னொரு திட்டம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக அறிந்து கொண்ட பவுலினுடைய வார்த்தைகள் தான் இவைகள். இன்றைக்கும் அவர் வேதத்தில் எழுதியிருக்குத இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியுமா என்று சொன்னால், அங்கே பஞ்சாப் மாநிலத்தில், பட்டியாலா மாநிலத்தில் பிறந்த ஒரு கர்த்தார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு மகனாக, ஒரே மகனாக பிறந்த ஒருவருடைய சாட்சியை குறித்து நாம் கேள்விப்பட முடியும். சாது சுந்தர் சிங் பிறந்த அதே பட்டியாலாவில் பிறந்த அவர் சீக்கிய மதத்தை தழுவினவராக இருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய சொந்த தகப்பனால் அத்தனை நேசிக்கப்பட்டு செல்வ பெருக்கோடு வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை சிறு வயதிலிருந்தே அவருக்கு இருந்தபடியினால் அதை தேடி அடைய வேண்டும் என்கிற ஒரு நாட்டத்தோடு கூட அவர் ஓடிக்கொண்டிருந்தபடியினாலே அவர் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். அவரை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை படிக்க ஆரம்பித்தார். புதிய ஏற்பாடை படிக்க ஆரம்பித்த பொழுது அவருக்கு தெரிந்துவிட்டது, என்னுடைய இருதயத்தின் அருவருப்புகளை, என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு என்கிற ஒருவருடைய இரத்தம் மாத்திரமே முடியும். அந்த இயேசு என்கிறவர் ஒருவர் தான் எனக்கு ரட்சிப்பின் வாசல் என்பதை புரிந்து கொண்ட பொழுது, அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்ற பொழுது அவருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றபடினால பகிரங்கமாக சொல்லிட்டாரு, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி
அங்கே அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்து பேசினார்கள். என்ன நீ இப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லி தகப்பன் பேசி பார்த்தார். ஒரே மகன், தன்னுடைய வாரிசு இவன் ஒருவன் மாத்திரமே, எல்லாவற்றிற்கும் வந்தான வாரிசு. எவ்வளோ பேசி பார்த்தார். அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணை, கடைசியாக மிகவும் அழகான அருமையான ஒரு பெண்ணை அவனுக்கென்று நியமித்திருந்தார்கள். அந்த பெண்ணை அவனிடத்தில் அனுப்பி பேச வைத்தார். அவளும் வந்து தன்னுடைய நிலைமைகளை, நீ இல்லைனா என்னுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று சொல்லி அத்தனையாய் அவனிடத்தில் பேசின பொழுது அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் தனக்காக நியமிக்கப்பட்ட மனைவி. கடைசியில் பார்த்தான், என் இயேசுவுக்காக அருவருப்புகளை எல்லாம் என் இருதயத்திலிருந்து கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்த என் இயேசுவுக்காகத்தான் நான் வாழ தீர்மானிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவள்கிட்ட சொன்னான், என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உள்ளம், அதை நான் என் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், உனக்கு தருகிறதற்கு என்னிடத்தில் உள்ள இல்லைம்மா, புரிந்துக்கோ என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். இதை கண்டுகொண்ட அவனுடைய தகப்பன் அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். அந்த பட்டணத்திலேயே அவன் அங்கேயே வேலை செய்து மிகவும் கேவலமான, தன்னுடைய வேலைக்காரர்கள் செய்யக்கூடாத வேலைகளை கூட அவன் செய்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடவும் பசியை போக்கவும் அவன் வேலை செய்து கொண்டே இயேசுவை குறித்து அறிவிக்க ஆரம்பித்தான். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் அறிவித்த அவன் ஒரு நாளிலே மலையை ஏறி 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 கடந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீபத் நாட்டிற்கு அங்கே சென்று விட்டான். அங்கே புத்த மதத்தை நேசிக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு என்கிற பெயரை கேட்டவுடனே அவனிடத்தில் பயங்கரமாக எரிச்சல் கொண்டு அவனை துன்பப்படுத்தினார்கள், விரட்ட முயற்சித்தார்கள். எத்தனையோ முறை எங்களுடைய நாட்டை விட்டு போய்விடு என்று சொன்ன போதிலும் அவன் போகவில்லை. அவனுக்கு தெரிந்து விட்டது, என்னுடைய பட்டணத்தில், என்னுடைய கிராமத்தில் எத்தனையோ பாடுகளை சகித்திருக்கிறேன். என்னுடைய பாதை முட்கள் நிறைந்த பாதைத்தான். இயேசு கிறிஸ்துவின் பாதை எப்படி இருந்ததோ, 2 வயதிலிருந்தே அவரை கொலை செய்ய வகை தேடி 33 வயது வரையிலும் எத்தனையான போராட்டங்களை சந்தித்தாரோ அதே போலத்தான் என் வாழ்க்கை இருக்க போகிறது என்பதை தெளிவாக அவர் அறிந்து கொண்டபடியினால் அவர் போகிறதற்கு மனசே இல்லை, நான் போக முடியாது என்று சொன்னபடியினால் அவர்கள் இவரை எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே சிங்காம் என்று சொல்லக்கூடிய தலைவனிடத்தில் அவரை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவர்களுக்கு தலைவன் அவரை பார்த்து அவனிடத்தில் குற்றப்படுத்துகிறார்கள். இவன் எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் அரசாங்கத்தின் உத்தரவில்லாமல் உள்ளே நுழைந்து வெளிநாட்டு தெய்வத்தை குறித்து பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி அவனிடத்தில் குற்றம் சாட்டின பொழுது அவன் இவருக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்து இவனுக்கு இந்த இடத்திலே போய் மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். கர்த்தார் சிங்கை கூட்டிக் கொண்டு குறிக்கப்பட்ட இடத்திற்கு வரும்பொழுது கூட்டம் திரளாய் வருகிறது. அவன் சாகிறதை வேடிக்கை பார்ப்பதற்கு அநேக கூட்டம் வருகிறது. கைகளிலே ஒரு புதிய ஏற்பாடை ஏந்தி கொண்டவராய் கடந்து செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இதுதான் தன்னுடைய கடைசி பிரசங்கம் என்பதை உணர்ந்து கொண்டார். சொல்லுகிறார் அவர்களிடத்தில், உங்களுடைய இருதயத்தின் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்கு இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி தன்னால் என்ற அளவிற்கு பிரசங்கங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். அங்கே கூட்டத்தில் அநேகருடைய இருதயங்கள் அசைக்கப்படுகிறது. ஆனாலும் பகிரங்கமாய் சொல்ல முடியாததுனால இந்த காரியங்களை கவனித்து கொண்டே வருகிறார்கள். அந்த குறிப்பிட்ட இடம் வந்தபொழுது ஒரு பச்சையான எருமை தோலை கொண்டு வந்து அவனுடைய உடலை சுற்றி அவர்கள் தைத்து விட்டார்கள். அது வெயிலில் அவனை தூக்கி போடும் பொழுது வெயிலில் அந்த எருமை தோல் சுருங்க சுருங்க கடவென்று சத்தம் கேட்குது. அது அவனுக்கும் கேட்குது, சுற்றி உள்ள ஜனங்களுக்கும் கேட்கிறது. அவனுடைய எலும்புகள் அந்த எருமை தோல் நெருக்க நெருக்க உடைக்கிறது. அங்கே இருக்கிறவர்களெல்லாம் கரகோஷம் எழுப்பி அவர்கள் சிரிக்கிறார்கள். இவன் வேதனையில் அப்படியே உள்ள படுத்து கிடக்கிறான். இரவும் பகலும், இரவு நேரத்தில் அந்த எருமைத்தோல் அப்படியே பனியில் அப்படியே கொஞ்சம் விரிவடைகிறது. அடுத்த நாள் காலையில் வெயில் ஏறின பொழுது அது அவனுடைய எலும்புகளை உடைக்கிறது. 3வது நாளிலே அவன் தன்னுடைய ஒரு வலது கரத்தை மாத்திரம் வெளியே எடுத்து வைக்கும்படியாய் சொன்ன பொழுது அவனிடத்தில் இருந்த அந்த புதிய ஏற்பாடு புத்தகத்தில் அவன் ஒரு கைகள் உடைக்கப்பட்ட அந்த கைகளில் வலியோடு கூட அவன் எழுதுகிறான். பாரசீக உருது மொழிகள் அவன் எழுதுகிறான். இன்றைக்கும் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருக்குது. கணவன் மரித்து விட்டான் என்று சொன்னால், இளம் வயதில் போயிட்டான்னு சொன்னால், அவனுடைய மனைவி அவன் மேல் வைத்த நேசத்தின் நிமித்தமாகவோ அல்லது கட்டாயத்தின் நிமித்தமாகவோ அவள் உடன்கட்டை ஏறித்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த அன்பு அதற்கு மாறானது. எனக்காக ஜீவனையே கொடுத்த அவருக்காக இப்படி 1000 முறை நான் மரிப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லி அவன் கைகளிலே, உடைக்கப்பட்ட கைகளிலே வேதனையோடு கூட எழுதி முடித்துவிட்டு அவன்
அங்கே ஆண்டவராகிய அங்கே தேவனை ஸ்தோத்தரித்து தனக்கு, ஆண்டவரே என்னுடைய ஜீவனை உம்முடைய கரங்களில் நான் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தில் இயேசு எப்படி சொல்கிறாரோ, என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இதை என்னுடைய பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. அதே போலத்தான் கர்த்தா சிங் நம்முடைய வேதத்தில் பார்க்கிறோமே, ஸ்தேவான், ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னது போல, இவர் ஆண்டவரே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே மரித்து போனார். பக்கத்தில் அந்த புதிய ஏற்பாடு அப்படியே யாரும் தேடுவாரில்லாமல் கிடந்தது. அந்த சிங்காமினுடைய அவனுடைய அந்த அரசபையில் அவனோடு கூட ஒரு மிகப்பெரிய பிரதான பதவியில் இருந்த ஒருவன் அதை கண்டு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று அதை படித்த பொழுது அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அநேகருடைய இருதயங்கள் அசைக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை எனக்கு 100க்கு 100 தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த இயேசு எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டாரே. எனக்கென்று இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது எப்படினாலும் ஏதோ ஒரு வகையில் நான் மரிக்கப் போகிறேன். ஆனால் இருக்கிறது இந்த ஒரு உயிர், போகிறது ஒரே ஒரு முறை தான் போகுது, அது என் இயேசுவுக்காக என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய நோக்கங்கள் இவைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பிரதானமான நோக்கம் எடுத்து நான் வாழும் பொழுது என்னை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு நான் அந்த உலகத்தில் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவரை 100க்கு 100 அறிய விரும்பி நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.